செய்தியாளர்களை சந்தித்த சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மனுஷ், சர்வதேச நகரம் என்று அழைக்கக்கூடிய ஆரோவில்லில் 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து பல்வேறு தரப்பினர் வசித்து வருகின்றனர். மிகப்பெரிய சுற்றுலா தலமாக விளங்கும் ஆரோவில் பவுண்டேஷனுக்கு புதுச்சேரி மற்றும் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சொந்தமாக விவசாய நிலங்கள் உள்ளது. இந்த நிலங்களை பராமரிப்பதற்காக நிர்வாக குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதில் தமிழக முன்னாள் ஆளுநர் RN ரவி மற்றும் குஜராத் மாநிலத்தின் தலைமை செயலாளர் ஜெயந்தி ரவி ஆகியோர் தலைமையில் ஆரோவில் பவுண்டேஷன் செயல்பட்டு வருகிறது. மேலும் ஆரோவில்லுக்கு சொந்தமான அன்னபூர்ணா ஃபார்ம்லேண்ட் என்ற பெயரில் 100 ஏக்கர் விவசாய நிலம் தமிழக பகுதியான மயிலம் சாலையில் உள்ளது. இந்த நிலத்தில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இயற்கை விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலத்தை தமிழக பகுதியை சேர்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகியான தொல்லாமூர் கண்ணன், போலி ஆவணங்கள் மற்றும் ஆரோவில் பவுண்டேஷன் நிர்வாகிகளான சேர்மன் RN ரவி, செயலாளர் ஜெயந்தி ரவி ஆகியோரின் உதவியுடன் சுமார் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள 100 ஏக்கர் நிலத்தை அபகரித்துள்ளார். இது தொடர்பாக சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் 7 முறை புகார் அளித்தும் காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே இதன் மீது தமிழகத்தில் ஊழல் இல்லா ஆட்சி நடத்தி வருவதாக கூறி வரும் முதலமைச்சர் விஜய், தாவேகா நிர்வாகியான தொல்லாமூர் கண்ணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கூறிய அவர், தொல்லாமூர் கண்ணன் உட்பட ஆரோவில் பவுண்டேஷனை சேர்ந்த நிர்வாகிகளான சேர்மன் RN ரவி மற்றும் குஜராத் செயலாளர் ஜெயந்தி ரவி ஆகியோருக்கும் இந்த நில அபகரிப்பில் சம்பந்தம் உள்ளதாகவும், இவர்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த அபகரிப்பு நடந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். எனவே தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசு ஆரோவில் வாசிகளுக்கு உரிய பாதுகாப்பு அளிப்பதுடன் நில அபகரிப்பில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நாலு முக்கியமான பிரச்சனைகள் இப்போ ஆரோவில்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ரொம்ப பேரளவில் இருக்கு. மரம் வெட்டுறது, கனிம கொள்ளை. ரெண்டாவது, வெளிநாட்டிலிருந்து வந்து தனது எல்லாத்தையும் இழந்து ஆரோவிலுக்கு தானமாக கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து, உழைப்பை கொடுத்து, 50 வருஷத்துக்கு கொடுத்து அந்த மக்களே மிரட்டி ஜெயந்தி ரவி எப்பொழுது வந்தாங்களோ 2021 ஜெயந்தி ரவி வந்து செக்ரட்டரி ஆனாங்களோ அப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. அதில் அவங்க அடியாளுங்க மாதிரி பல பேரை வச்சுட்டு எஃப்ஐஆரும் ஆயிருக்கு, அவங்க மேலே எஃப்ஐஆரும் ஆயிருக்கு, அரெஸ்ட்டும் ஆயிருக்காங்க. அவங்க சைடில் கொடுமையான வன்முறை எஸ்பெஷலி வெள்ளைக்காரங்க மேலே, பெண்கள் மேலே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நிலத்தை இஷ்டத்துக்கு தாரவாரியாக வித்துட்டு இருக்காங்க. ஆரோவில்ல கொடுத்த ஒரு சென்ட் நிலம் பொதுமக்கள் கொடுத்த நிலம், பொதுமக்கள் கொடுத்து இந்த ஸ்பிரிச்சுவல் மூவ்மெண்ட்டை நம்பி கொடுத்தவங்க. புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் சுமார் 21க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார் மற்றும் மதுபான கடைகள் உள்ளன. சில கடைகள் குடியிருப்பு மற்றும் பள்ளி கல்லூரிகள் அருகில் அமைந்திருப்பதால் பொதுமக்களும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் தினம்தோறும் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடப்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்பட்டு வந்தது. எனவே பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்று கலால்துறைக்கு தொகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் இதுவரை அகற்றப்படவில்லை. இந்த நிலையில் தொகுதியின் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையிலான பொதுமக்கள் புதுச்சேரி கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து கலால்துறை ஆணையர் பிரான்சிஸ் மேத்யூஸை சந்தித்து பேசிய சட்டமன்ற உறுப்பினரிடம் மக்களுக்கு இடையூறாக உள்ள மதுபான கடைகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் கூறுகையில், தமிழகத்தில் படிப்படியாக மதுபான கடைகளை தமிழக முதலமைச்சர் விஜய் மூடுவது போன்று புதுச்சேரியிலும் மதுபான கடைகளை படிப்படியாக மூடி பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். குடியிருப்பு பகுதியில் அதை மாத்தாதீங்க, வைக்காதீங்கன்னு சொல்றேன். நானும் சொல்லிட்டேன். அது திருப்பி வந்து மக்கள் எல்லாம் வந்து நேஷனல் ஹைவேஸ்ல ரோடு மாதிரி எம்எல்ஏ ஆகட்டும், MP ஆகட்டும், முதலமைச்சர் ஆகட்டும், மத்திய அமைச்சர் ஆகட்டும், பாரத பிரதமர் ஆகட்டும், அத்தனை பேருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்பேற்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அரசு மக்களுடைய குரலுக்கு மதிப்பளிக்க வேண்டியது தார்மீக கடமை. அந்த கடமையை வந்து அரசாங்கம் நிறைவேற்றி கொடுக்கணும். ஏன்னு சொன்னாக்க இன்னைக்கு புதுச்சேரியில் ரெஸ்டோ பார்
இந்த மத்திய அரசாங்கத்தை சொல்லல. புதுச்சேரி மாநிலத்துல ரெஸ்டாபார்னு நிதியை காரணம் காட்டி புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான உழவர் சந்தையின் உட்பகுதியில் செயல்பட்டு வந்த நியாய விலை கடையை வெளிப்புறமாக மாற்றி அமைத்து மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இரு வேளைகளிலும் காலை மற்றும் மாலை மக்கள் பயன்பெற திறப்பு விழா நடைபெற்றது. இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சிவக்கொழுந்து மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். அப்போது ஊர் முக்கியஸ்தர்களும் கட்சி நிர்வாகிகளும் மகளிர் அமைப்பினரும் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பாக தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் மூலம் காச நோய்க்கு மருந்துகள் உட்கொள்பவர்களுக்கு சத்துள்ள உணவுகள் உட்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு காச நோயாளிகளுக்கு தனது சொந்த செலவில் சத்தான உணவு கொண்ட தொகுப்பினை 40 பயனாளிகளுக்கு வழங்கினார். அப்போது மருத்துவர்கள் பத்மினி, வினோத், ராதாமுத்து, காசநோய் செவிலியர் மீரா, ஆஷா பணியாளர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த பொருட்களை கொடுக்குறாங்க. இதை நீங்க வாங்கி உங்களுடைய உடம்புடைய சத்தை உயர்த்துறதுக்கு தான் முறையா நீங்க வாங்கிடுமா புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தின் பிஆர்டிசி பேருந்துகள் நகர பகுதியில் இயக்கப்படுகின்றன. இதேபோல் சாலை போக்குவரத்து கழகத்தின் சார்பில் உள்ளூரில் ஓடக்கூடிய எலக்ட்ரிக் பேருந்துகள் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டன. இதன் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அரசின் கீழ் இருந்தாலும் இந்த 2 பேருந்துகளுக்கிடையே நேர தகராறு அடிக்கடி ஏற்படுகிறது. அந்த வகையில் இன்று கோரிமேடு சந்திப்பில் தனக்கு ஒதுக்கிய நேரத்தை தாண்டி எலக்ட்ரிக் பேருந்து நின்றுள்ளது. இதனை பிஆர்டிசி பெண் நடத்துனர் தமிழ்ச்செல்வி தட்டி கேட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த எலக்ட்ரிக் பேருந்தின் ஒப்பந்த ஓட்டுநர் ஹேமச்சந்திரன் பேருந்தை ரிவர்ஸ் எடுத்து வந்து பெண் நடத்துனரை மோத முயன்றுள்ளார். இந்த காட்சிகள் அனைத்தும் எதிரில் நின்றிருந்த மற்றொரு பேருந்தின் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக பெண் நடத்துனர் அளித்த புகாரின் அடிப்படையில் பிஆர்டிசி நிர்வாகம் விசாரணை நடத்தி வருகிறது. தற்பொழுது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை பாரதி வீதியில் உள்ள காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான ரெயின்போ நகர் நிலம் தொடர்பாக முதலில் சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தியதை அடுத்து வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றப்பட்டது. இதன் அடிப்படையில் மாவட்ட பதிவாளர் ரமேஷ், அப்போதைய தாசில்தார் பாலாஜி உள்ளிட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட நிலத்தை தேவஸ்தான நிர்வாகத்திடம் ஒப்படைக்க புதுச்சேரி அரசுக்கு உத்தரவிட்டது. அதன்படி போலி பத்திரம் ரத்து செய்யப்பட்டு நில ஆவணங்கள் 2023ஆம் ஆண்டு கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்த வழக்கில் உழவர்கரை சார் பதிவாளர் அலுவலகத்தில் அப்போது பணியாற்றிய தற்போதைய செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் சுரேஷ் ராஜை
லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் அண்மையில் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவருக்கு நீதிபதி ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து அவர் விடுவிக்கப்பட்டார். புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா பயணிகள் அதிகம் வரும் மாநிலமாக உள்ளதால் பல கடற்கரைகள் சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. இதில் முக்கியமாக ராக் கடற்கரையில் வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பொதுமக்கள் மற்றும் வெளிமாநில வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர். இதனால் ராக் கடற்கரையில் இருசக்கர வாகனம் முதல் அனைத்து வாகனங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டு கடற்கரை சாலையில் இருபுறமும் பேரிகார்ட் வைத்து தடுத்து வருகின்றனர். இருந்த போதிலும் நள்ளிரவு நேரங்களில் சிலர் சாலையில் உள்ள பேரிகார்டுகளை தள்ளி வைத்துவிட்டு கடற்கரை சாலையில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களில் அதிவேகமாக செல்கின்றனர். இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ வைரலாக பரவி வருகிறது. அதில் கர்நாடக பதிவெண் கொண்ட வோக்ஸ்வேகன் சிறப்பு நிற கார் ஒன்று அசுர வேகத்தில் கடற்கரை சாலையில் சென்றதை அடுத்து காவல்துறையினர் வாகன எண்ணை கொண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் கர்நாடக பதிவெண் கொண்ட வோக்ஸ்வேகன் சிவப்பு நிற கார் ஒன்று அசுர வேகத்தில் கடற்கரை சாலையில் சென்றதை அடுத்து காவல்துறையினர் வாகன எண்ணை கொண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஃபின்விஸ் பினான்சியல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் சையத் அஜிப் அவர்களின் பிறந்த நாள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஃபின்விஸ் அணியினரால் மனிதநேய செயல்களுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. பின்னர் பர்ட்ஸ் ஆஃப் ஹெவன் ஃபார் ஸ்பெஷல் உமன் ட்ரஸ்டில் கேக் வெட்டி அங்குள்ள மகளிருக்கு இனிப்புகள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிட்னஸ் ஹெட் அரவிந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாதேஷ், லாரன்ஸ், ஏழுமலை, சின்னசாமி, தண்டபாணி, நெட்வொர்க் மேனேஜர் பிரவீன் மற்றும் சென்னை லொகேஷன் ஹெட் கார்த்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிறந்தநாள் மகிழ்ச்சியை சமூக பொறுப்புணர்வுடன் பிறருடன் பகிர்ந்த இந்த நிகழ்வு பங்கேற்பாளர்களின் பாராட்டை பெற்றது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் ஆனந்த் நகரில் கடந்த மாதம் 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற்ற 39வது அகில இந்திய அளவிலான ஜூனியர் ஆடவர் கயிறு இழுக்கும் போட்டியில் புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் சார்பில் 520 கிலோ எடைப்பிரிவில் பங்கேற்ற 19 வயதிற்குட்பட்ட புதுச்சேரி அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெள்ளிப்பதக்கம் வென்று மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தது. இந்த சாதனையை பாராட்டும் வகையில் புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் தலைவர் மற்றும் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா வெற்றி பெற்ற புதுச்சேரி அணியினருக்கு சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்வில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால், புதுவை மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் செயலாளர் சுந்தரமூர்த்தி, துணை செயலாளர் பிரபாகரன், சங்க நிர்வாகி அகிலன் மற்றும் பயிற்சியாளர்கள் நந்தகோபால், பிரசாந்த் ஆகியோர் உடனிருந்தனர். குறுக்கு வராதீங்கண்ணா. மெடலுக்கு இது பண்ண கழுத்துல போட்டு விடுற இது போடு ஒரு அண்ணன் போடு. கொஞ்சம் மாடலேஷன் பண்ண இன்னும் நல்லா இருக்கும். ஓகே.